தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் 9th மேத்தமெட்டிக்ஸ் சாப்டர் 9 probability example 9.5 in a recent year of the 1184 CENTEM scorers in various subjects in 10th standard public exams. The 10th standard public exams various subjects வேறு subjectsல 1184 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சென்டம் வாங்கியிருக்கிறாங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைய ரீசெண்ட் இயர் சமீபத்திய வருஷத்தில். ஓகே, சரி. 233 வேர் இன் மேத்தமெட்டிக்ஸ். அதில் 233 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேத்தமெட்டிக்ஸில் வந்து சென்டம் வாங்கியிருக்கிறாங்க. 125 இன் சோஷியல் சயின்ஸ். 125 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சோஷியல் சயின்ஸில் வந்து சென்டம் வாங்கியிருக்கிறாங்க. அண்டு 106 இன் சயின்ஸ். 106 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன் சயின்ஸில் வந்து சென்டம் வாங்கியிருக்கிறாங்க. ஓகேவா? இந்த 1184 ஸ்டூடெண்ட்ஸில் 233 ஸ்டூடெண்ட்ஸ் மேத்தமெட்டிக்ஸ்லையும் 125 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சோஷியல் சயின்ஸ்லையும் 106 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சயின்ஸ்லையும் சென்டம் வாங்கியிருக்கிறாங்க. ஓகேவா சார்? இஃப் ஒன் ஆஃப் தி ஸ்டூடெண்ட் இஸ் செலக்டட் அட் ரண்டம், இந்த ரண்டம் எக்ஸ்பெரிமெண்ட் முறையில் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து செலக்ட் பண்ணுறோம். இதுலேருந்து இந்த 1184 ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோம். ஓகேவா சார்? செலக்ட் பண்ணும்பொழுது ஃபைண்ட் தி ப்ரோபேபிலிட்டி ஆஃப் தட் செலக்டட் ஸ்டூடெண்ட். நீங்கள் செலக்ட் பண்ணீங்க இல்லையா, அந்த செலக்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுடைய ப்ரோபேபிலிட்டியை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நல்லா கவனிங்க. நீங்கள் செலக்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் ஏ சென்டம் ஸ்கோரர் இன் மேத்தமெட்டிக்ஸ். மேத்தமெட்டிக்ஸில் சென்டம் ஸ்கோரராக இருப்பதற்கான ப்ரோபேபிலிட்டியை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், இஸ் நாட் ஏ சென்டம் ஸ்கோரர் இன் சயின்ஸ். சயின்ஸில் சென்டம் ஸ்கோரராக இல்லாமல் இருப்பதற்கான ப்ரோபேபிலிட்டியை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நல்லா பாருங்கள், இந்த செகண்ட் ஒன் பாருங்கள். சென்டம் சயின்ஸில் சென்டம் வாங்கியிருக்கிறவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். 106 ஸ்டூடெண்ட் சயின்ஸில் சென்டம் வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் கொஸ்டினில் இதனுடைய ஆப்போனண்ட், இப்போ இதுதான் ஈவெண்ட் அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இதனுடைய ஆப்போனண்ட் ஈவெண்ட் என்ன? சயின்ஸில் சென்டம் வாங்காதவங்க. இஸ் நாட் ஏ சென்டம் ஸ்கோரர் இன் சயின்ஸ். இந்த சயின்ஸில் சென்டம் வாங்காதவங்களுடைய ப்ரோபேபிலிட்டியை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சரியா? இப்போது இது ஈவெண்ட் அப்படின்னா இது வந்து அதனுடைய ஆப்போனண்ட் ஈவெண்ட். அப்போது இதனுடைய என்னது? காம்ப்ளிமெண்டரி ஈவெண்ட்ஸ். இந்த இடத்துல நம்ம P of E ப்ளஸ் P of E dash இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்ற ஃபார்முலாவை யூஸ் பண்ண முடியும். ஒரு ஈவெண்ட்டு கொடுத்துருப்பாங்க, ஆனால் அந்த ஈவெண்ட்டுடைய ப்ரோபேபிலிட்டி கேட்க மாட்டாங்க. அந்த ஈவெண்ட்டுடைய அப்போனண்ட் ஈவெண்ட்டோட ப்ரோபேபிலிட்டி கேட்பாங்க. கேட்கும்பொழுது அதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம P of A ப்ளஸ் P of E dash இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்ற ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த கொஸ்டின் நம்பர் 1 பாருங்கள். இஸ் ஏ சென்டம் ஸ்கோரர் இன் மேத்தமெட்டிக்ஸ். ஒரு ஈவெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 233 ஸ்டூடெண்ட்ஸ் வேர் இன் மேத்தமெட்டிக்ஸில் சென்டம் வாங்கியிருக்கிறாங்க. அப்படியே அதனுடைய ப்ரோபேபிலிட்டி தான் கேட்குறாங்க பாருங்க. ஃபைண்ட் தி ப்ரோபேபிலிட்டி ஆஃப் தட் செலக்டட் ஸ்டூடெண்ட் இஸ் ஏ சென்டம் ஸ்கோரர் இன் மேத்தமெட்டிக்ஸ். ஆனால் இது வந்து எக்ஸசைஸ் 9.1 மாடல். ஆனால் கொஸ்டின் நம்பர் 2 வந்து எக்ஸசைஸ் 9.2. அதாவது ஒரு ஈவெண்ட்டை கொடுத்துருப்பாங்க, ஆனால் அதனுடைய ப்ரோபேபிலிட்டி கேட்க மாட்டாங்க. அதனுடைய ஆப்போனண்ட் ஈவெண்ட்டுடைய ப்ரோபேபிலிட்டி வந்து கேட்பாங்க. ஸோ அப்போ இந்த ஈவெண்ட்டும் அதனுடைய ஆப்போனண்ட் ஈவெண்ட்டையும் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? காம்ப்ளிமெண்டரி ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ காம்ப்ளிமெண்டரி ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல நம்ம என்ன செய்யலாம்? P of E ப்ளஸ் P of E dash இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்ற ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ண முடியும். யூஸ் பண்ணி இந்த ஆப்போனண்ட் ஈவெண்ட்டுடைய ப்ரோபேபிலிட்டியை வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா சார்? சொல்யூஷன். Total number of சென்டம் ஸ்கோரர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1184. மொத்தமாக சென்டம் வாங்கினாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1184 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சென்டம் வாங்கியிருக்கிறாங்க இன் வேரியஸ் சப்ஜெக்ட்ஸ். வேறு வேறு சப்ஜெக்ட்ஸில்.
So total number of centum scorers is equal to 1184 students. Okay, so total number of centum scorers is equal to 1184. In which இதில் centum scorer in mathematics 233, centum scorer in social science is equal to 125, centum scorer in science பார்த்தீங்கன்னா 106. இதில் 233 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேத்தமெட்டிக்ஸில் சென்டம் வாங்கியிருக்கிறாங்க, 125 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சோஷியல் சயின்ஸில் சென்டம் வாங்கியிருக்கிறாங்க, 106 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன் சயின்ஸில் வந்து சென்டம் வாங்கியிருக்கிறாங்க. ஓகேவா? சரி, எல்லாமே போட்டாச்சு. ஓகேவா? சரி, இப்போது கொஸ்டினில் என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள். இஃப் one of the student is selected at random, இந்த random experiment முறையில் ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து செலக்ட் பண்ணுறாங்க. எதுலேருந்து? இந்த 1184 ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து செலக்ட் பண்ணுறோம். சரியா? அந்த செலக்டட் ஸ்டூடெண்ட்டு செலக்ட் பண்ணுறோம். ஓகேவா? சரி, ஃபைண்ட் தி ப்ரோபேபிலிட்டி ஆஃப் தட் செலக்டட் ஸ்டூடெண்ட், அந்த செலக்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுடைய ப்ரோபேபிலிட்டி இஸ் எ சென்டம் ஸ்கோரர் இன் மேத்தமெட்டிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸில் சென்டம் ஸ்கோரராக இருப்பதற்கான ப்ரோபேபிலிட்டி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகேவா? சரி, மேத்தமெட்டிக்ஸில் சென்டம் ஸ்கோரராக இருப்பதற்கான ப்ரோபேபிலிட்டியை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகேவா? சரி, ப்ரோபேபிலிட்டினா என்னப்பா? மொத்தத்தில் எத்தனை, அதான் ப்ரோபேபிலிட்டி. மொத்தத்தில் எத்தனை அப்படின்றது தான் ப்ரோபேபிலிட்டி. ஓகேவா? சரி, இது கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? மேத்தமெட்டிக்ஸில் சென்டம் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸுடைய ப்ரோபேபிலிட்டி. தி ப்ரோபேபிலிட்டி ஆஃப் ஹேவிங், கொஸ்டின் நம்பர் 1க்கான ஆன்சர். தி ப்ரோபேபிலிட்டி ஆஃப் ஹேவிங் சென்டம் ஸ்கோரர் இன் மேத்தமெட்டிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸில் சென்டம் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸுடைய ப்ரோபேபிலிட்டி. ஓகே, சரி பாருங்கள். ப்ரோபேபிலிட்டி அப்படின்னா என்ன பார்த்தோம்? மொத்தத்தில் எத்தனை அப்படின்றது தான். ஓகேவா? சரி, நம்பர் ஆஃப் சென்டம் ஸ்கோரர் இன் மேத்தமெட்டிக்ஸ், நம்பர் ஆஃப், இது அப்படியே எடுத்துட்டு நம்பர் ஆஃப் சென்டம் ஸ்கோரர் இன் மேத்தமெட்டிக்ஸ், நம்பர் ஆஃப் சென்டம் ஸ்கோரர் இன் மேத்தமெட்டிக்ஸ் பை டோட்டல் நம்பர் ஆஃப் சென்டம் ஸ்கோரர்ஸ், அதாவது மொத்தத்தில் எத்தனை அப்படின்றது தான் ப்ரோபேபிலிட்டி. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் சென்டம் ஸ்கோரர்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1184 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன் மேத்தமெட்டிக்ஸில் சென்டம் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டம் ஸ்கோரர் இன் மேத்தமெட்டிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 233. ஸோ 233. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் ஆன்சர், தி ப்ரோபேபிலிட்டி ஆஃப் ஹேவிங் சென்டம் ஸ்கோரர் இன் மேத்தமெட்டிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 233 பை 1184. ஸோ எக்ஸசைஸ் 9.1 மாடல் ஒரு ஈவெண்ட் கொடுத்துருப்பாங்க, அந்த ஈவெண்ட்டுடைய ப்ரோபேபிலிட்டி கேட்பாங்க. சரியா? ஆனால் கொஸ்டின் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் கொடுத்துருப்பாங்க, அந்த ஈவெண்ட்டோட ப்ரோபேபிலிட்டி கேட்க மாட்டாங்க, அந்த ஈவெண்ட்டுடைய ஆப்போனண்ட் ஈவெண்ட்டோடைய ப்ரோபேபிலிட்டி கேட்பாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம P of E + P of E' இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்ற ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? சரி, கொஸ்டின் நம்பர் 2 பாருங்கள். ஃபைண்ட் தி ப்ரோபேபிலிட்டி ஆஃப் தட் செலக்டட் ஸ்டூடெண்ட், அந்த செலக்டட் ஸ்டூடெண்ட்டு எப்படி இருக்காங்க? இஸ் நாட் ஏ சென்டம் ஸ்கோரர் இன் சயின்ஸ், சயின்ஸில் சென்டம் வாங்காத ஸ்டூடெண்ட்டோட ப்ரோபேபிலிட்டி என்னன்னு கேட்குறாங்க. இஸ் நாட் ஏ சென்டம் ஸ்கோரர், அந்த செலக்டட் ஸ்டூடெண்ட் வந்து இந்த சயின்ஸில் சென்டம் வாங்காமல் இருப்பதற்கான ப்ரோபேபிலிட்டி என்னன்னு கேட்குறாங்க. ஆனால் கொஸ்டினில் வந்து 106 ஸ்டூடெண்ட்ஸ் இன் சயின்ஸில் சென்டம் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். இப்போது இதுதான் ஈவெண்ட், சயின்ஸில் சென்டம் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஈவெண்ட். ஓகேவா? ஸோ இதனுடைய ஆப்போனண்ட் ஈவெண்ட் இஸ் நாட் ஏ சென்டம் ஸ்கோரர் இன் சயின்ஸ், இதனுடைய ப்ரோபேபிலிட்டி தான் கண்டுபிடிக்கிறோம். ஸோ இதனுடைய ப்ரோபேபிலிட்டி கண்டுபிடிக்கும் போது ஃபர்ஸ்ட் ஒன் இந்த ஈவெண்ட்டோட ப்ரோபேபிலிட்டி கண்டுபிடிச்சுங்க. சம்டைம்ஸ் கொஸ்டினில் இந்த ஈவெண்ட்டோட ப்ரோபேபிலிட்டி கொடுத்துருப்பாங்க, இந்த ஈவெண்ட்டோட ப்ரோபேபிலிட்டியை கொடுத்துருப்பாங்க, அப்படி கொடுக்கல அப்படின்னா நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கணும். சரியா? சரி, ஃபர்ஸ்ட் ஒன் இந்த ஈவெண்ட்டோட ப்ரோபேபிலிட்டி கண்டுபிடிச்சுங்க. தி ப்ரோபேபிலிட்டி ஆஃப் ஹேவிங் சென்டம் ஸ்கோரர் இன் சயின்ஸ், சயின்ஸில் சென்டம் வாங்கணும், செண்டத்தை கொண்டிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுடைய ப்ரோபேபிலிட்டி. ஸோ இதை எடுத்துகிட்டு நம்பர் ஆஃப் சென்டம் ஸ்கோரர் இன் சயின்ஸ் பை டோட்டல் நம்பர் ஆஃப் சென்டம் ஸ்கோரர்ஸ்.
ஸோ நம்பர் ஆஃப் சென்டம் ஸ்கோரர் இன் சயின்ஸில் எத்தனை பேர் சென்டம் வாங்கியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 106 பை டோட்டல் நம்பர் ஆஃப் சென்டம் ஸ்கோரர்ஸ் 1184 ஓகேவா சரி 1184 தி ப்ரோபேபிலிட்டி ஆஃப் ஹேவிங் சென்டம் ஸ்கோரர் இன் சயின்ஸ் கொஸ்டின் என்ன கேட்குறாங்க தி ப்ரோபேபிலிட்டி ஆஃப் நாட் ஏ சென்டம் ஸ்கோரர் இன் சயின்ஸில் சென்டம் வாங்காதவங்களுடைய ப்ரோபேபிலிட்டி இந்த ஈவெண்ட்டுடைய ஆப்போனன்ட் ஈவெண்ட் ஓகேவா சரி ஃபர்ஸ்ட் ஒன் இந்த சென்டம் வாங்கினவங்களுடைய ஈவெண்ட்டை ஈன்னு வச்சுப்போம் இதனுடைய ஆப்போனன்ட் ஈவெண்ட்டை ஈ டேஷ் அப்படின்னு வச்சுப்போம் ஓகேவா சார் லெட் இ பி தி ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் ஏ சென்டம் ஸ்கோரர் இன் சயின்ஸில் சென்டம் வாங்கினவங்கள பெறக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்னா தென் இ டேஷ் இஸ் தி ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் நாட் ஏ சென்டம் ஸ்கோரர் இன் சயின்ஸில் சென்டம் வாங்காதவங்களுடைய பெறக்கூடிய நிகழ்ச்சியை இ டேஷ் அப்படின்னு வச்சுங்க இப்போது இது ஒரு ஈவெண்ட்டு இது வந்து இதனுடைய ஆப்போனன்ட் ஈவெண்ட்டு அப்போது இயும் இ டேஷ் என்னது காம்ப்ளிமெண்டரி ஈவெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன் இந்த ஈவெண்ட்டுடைய ப்ரோபேபிலிட்டி பாருங்கள் பி ஆஃப் இ இதனுடைய ப்ரோபேபிலிட்டி என்ன வச்சுக்கிறோம் பி ஆஃப் இ இந்த ஈவெண்ட்டுடைய இது என்னது ஈவெண்ட் என்னது கெட்டிங் எ சென்டம் ஸ்கோரர் இன் சயின்ஸ் இதனுடைய ப்ரோபேபிலிட்டி தி ப்ரோபேபிலிட்டி ஆஃப் ஹேவிங் சென்டம் ஸ்கோரர் இன் சயின்ஸ் இதுதான் பி ஆஃப் இ சரியா ஸோ 106 by 1184 இப்போ கொஸ்டினில் நமக்கு என்ன வேணும் பி ஆஃப் இ டேஷ் இந்த இ டேஷ் இருக்குல்லே இதனுடைய ப்ரோபேபிலிட்டி இதுதான் கொஸ்டினில் கேட்குறாங்க இ டேஷ்னா என்ன அர்த்தம் இஸ் நாட் ஏ சென்டம் ஸ்கோரர் இன் சயின்ஸில் சென்டம் வாங்காத ஸ்டூடெண்ட்டுடைய ப்ரோபேபிலிட்டியை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க ஓகேவா சார் ஹியர் இ அண்ட் இ டேஷ் ஆர் காம்ப்ளிமெண்டரி ஈவெண்ட்ஸ் ஏன் அப்படின்னா ஈன்றது ஒரு ஈவெண்ட்டு இ டேஷ் அப்படின்றது இதனுடைய ஆப்போனன்ட் ஈவெண்ட் ஏன்றது என்னப்பா சயின்ஸில் சென்டம் வாங்குகிற ஈவெண்ட்டு இ டேஷ்னா சயின்ஸில் சென்டம் வாங்காதவங்களுடைய ஈவெண்ட்டு ஸோ அப்போ இதனுடைய ஆப்போனன்ட் ஈவெண்ட் ஸோ அதனால் இது வந்து காம்ப்ளிமெண்டரி ஈவெண்ட்ஸ் ஸோ இயும் இ டேஷும் காம்ப்ளிமெண்டரி ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் தேர்ஃபோர் பி ஆஃப் இ ப்ளஸ் பி ஆஃப் இ டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஒன்று இந்த ஈவெண்ட்டுடைய ப்ரோபேபிலிட்டியும் இந்த இ டேஷுடைய ப்ரோபேபிலிட்டி ஆட் பண்ணால் ஒரு 1 வரும் ஓகேவா ஸோ நமக்கு என்ன வேணும் பி ஆஃப் இ டேஷ் தான் வேணும் சரியா ஸோ பி ஆஃப் இ டேஷ் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் இந்த ப்ளஸ் பி ஆஃப் இ இந்த சைடு வந்து என்ன வரும் மைனஸ் பி ஆஃப் இ ஸோ 1 இது கீழே என்ன இருக்குது உண்மையில் என்ன ஒன்று இருக்கிறதா மீனிங் மைனஸ் பி ஆஃப் இ எவ்வளோ 106 by 1184 106 by 1184 ஸோ ரெண்டு எல்சிஎம் எடுத்துருங்க எல்சிஎம் எடுத்திங்கன்னா என்ன வரும் 1184 ஓகேவா ஸோ அப்படியே கிராஸ் ப்ராடக்ட் 1 into 1184 minus 1 into 106 is equal to ஸோ 1184லேருந்து 106 மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும் 1078 ஸோ 4லேருந்து 6 மைனஸ் பண்ண முடியாது அதனால் பக்கத்தில் இருக்கிற நம்பர்லேருந்து ஒன்று பாரம் வாங்கும்போது இது என்ன மாறும் 414 மாறும் இதுலேருந்து ஒன்று பாரம் கொடுத்தாச்சு ஸோ மீதி என்ன இருக்குது 7 ஸோ 14லேருந்து 6 போச்சுன்னா என்ன வரும் 8 7லேருந்து 0 போச்சுன்னா என்ன வரும் 7 1லேருந்து 1 போச்சுன்னா என்ன வரும் 0 ஸோ இந்த ஒன்று எடுத்து அப்படியே போடுங்க 1078 divided by 1184 ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேவா சரி நல்லா கவனிங்க ஸோ இதுதான் பி ஆஃப் இ டேஷ் பி ஆஃப் இ டேஷ்னா என்னது தி ப்ரோபபிலிட்டி ஆஃப் நாட் ஏ சென்டம் ஸ்கோரர் இன் சயின்ஸ் பி ஆஃப் இ டேஷ் இ டேஷ்னா என்னப்பா தென் இ டேஷ் இஸ் தி ஈவெண்ட் of getting not a centum scorer in science. Thus, the probability of not a centum scorer in science centum வாங்காதவங்களுடைய probability 1078 by 1184 ஓகேவா ஸோ நல்லா கவனிச்சிங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஈவெண்ட் கொடுத்துருப்பாங்க கொஸ்டினில் அந்த ஈவெண்ட்டுடைய ப்ரோபேபிலிட்டி கேட்க மாட்டாங்க அதனுடைய ஆப்போனன்ட் ஈவெண்ட்டுடைய ப்ரோபேபிலிட்டி கேட்பாங்க ஸோ இது மாதிரியான டைம்ஸில் நம்ம பி ஆஃப் இ ப்ளஸ் பி ஆஃப் இ டேஷ் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்ற ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும் அந்த ஈவெண்ட்டை ஈன்னு வச்சுக்கோங்க அதனுடைய ஆப்போனன்ட் ஈவெண்ட்டை இ டேஷ் அப்படின்னு வச்சுங்க
சரியா? இந்த கொடுத்துருக்க ஈவெண்ட்டுடைய ப்ரோபபிலிட்டி கொஸ்டினில் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து அதை வந்து கண்டுபிடிச்சிக்கணும். ஓகேவா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலைனாலும் அடுத்தடுத்து சம் போடும்பொழுது புரியும். நல்லா கவனிச்சிங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச். Thank you very much.